கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். காலையில நிறைய விஷயங்கள் அப்படியே கொத்து கொத்தா பார்த்தோம். அதுல ஒரு விஷயம், ஒரு நல்ல தகப்பன் கண்ணுக்கு முன்னால தான் மிகவும் நேசிக்கிற தான் பெத்த ஒரு பிள்ளை மற்ற பிள்ளைகளால குழியில தள்ளிவிடப்படும் போதோ, மலையிலிருந்து தள்ளிவிடப்படும் போதோ, இல்ல ஒரு வாகனத்துல அடிபடுறதுக்கு தள்ளிவிடப்படும் போதோ, ஒரு நல்ல தகப்பனால பார்த்துட்டு என்ன செய்ய முடியாது? சும்மா இருக்க முடியாது. காப்பாத்துறாரு, காப்பாத்த முடிஞ்சது, காப்பாத்த முடியலங்கிறது அப்பாற்பட்ட விஷயம். 6-7 சகோதரர்களை தாண்டி மீறி ஒரு வயதான தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளைய அவங்க மத்தியில இருந்து விடுவிக்கல, ரட்சிக்கல அப்படிங்கிறதுலாம் அடுத்த விஷயம். ஆனா காப்பாத்துறதுக்கான, தடுக்கிறதுக்கான எல்லாத்துலயும் அவர் இறங்குவாரு. இது யதார்த்தம். நல்ல தகப்பனுக்கே உரிய பண்பு, இயல்பு. இதை நீங்க மாத்தி மாத்தி பேசக்கூடாது. அதெல்லாம் கிடையாது அப்படிலாம் நீங்க நினைக்கக்கூடாது. இது இயல்பு, ஃபேக்டர். அந்த காலத்துல அப்படிதான், நல்ல தகப்பனா இருக்கிற எந்த காலத்துலயும் அப்படிதான். சரியா? இது பிளட் ரிலேஷன்ஷிப், குட் ஃபாதருக்கே உரிய தன்மைகள். அதை புரிஞ்சுக்கணும். இது குணத்துல வர்ற ஃபேக்டர். இது ஒரு ஃபேக்டர், அன்பு ஃபேக்டர். ஓகே, இது மறுக்க முடியாதுல்ல. ஏன்னா தகப்பனுக்கு முன்னால அந்த சம்பவம் நடக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனையை பேசுறேன் நான். தகப்பன் எங்கேயோ இருந்து இந்த காரியம் எங்கேயோ இருந்தா அவருக்கு நாலேஜுக்கா வரலையே. இப்ப யாக்கோப்பு நாலேஜுக்கு வரல. யோசேப்பு குழியில விழுந்தது யாருடைய நாலேஜுக்கு வரல. யாக்கோப்பு எங்கேயோ இருந்தாரு தகப்பன், மகன் யோசேப்பு தோத்தான்ல இருந்தார். அதனால இந்த நாலேஜுக்கு இங்க வரல. அதனால யாக்கோப்பு தடுக்க முடியாது. ஆனா இந்த காரியத்தை, இந்த சம்பவத்தை, இந்த நிகழ்வை கண்ணார கண்ட ஒரு சகலகலா வல்லமையுள்ள தேவன், நம்பர் 1. ரொம்ப நல்ல தெய்வம், நம்பர் 2. இத பார்த்தாரு. அவருடைய கண்களுக்கு முன்பாக நடந்தது. ஆனா என்ன செய்ய வரல, இல்ல தடுக்க வந்தாரு. பட் முடியல அவரால். அப்படியா? முடியல. அப்படி ஒத்துக்கலாமா? அப்படி ஒத்துக்கலாமா? ரெஸ்பான்ஸ் பண்ணாதானே எனக்கு என்ன சொல்றீங்க எனக்கு தெரியும். அப்படி ஒத்துக்கலாமா? முடியாது. அப்ப தடுக்க வரலங்கிறதா நாம் எடுக்க வேண்டிய அர்த்தம். தடுக்க முன் வரவில்லை. இது மேஜர் கொஸ்டின். ஒரு பெரிய ஊழியக்காரனை கேட்கும் போது வந்த தவறான பதில்களை வச்சு அதை பேசிட்டு இருக்கேன் நான். இதெல்லாம் ஆன்சர் பண்ண முடியாம திணறாங்க. புரிஞ்சுக்கங்க. அதனால சில சென்சிட்டிவான டாபிக், அதெல்லாம் ரொம்ப நீங்க உள்வாங்க வேண்டிய டாபிக். ஆனா இதை நீங்க மறுத்து வெளியவே போக முடியாது. அவர் நீங்க சர்வ வல்லவரனோ, சர்வஞானியோ, சர்வவியாபியோ நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்கன்னா அவர் அப்படியே இந்த டாபிக் நீ பதில் சொல்லி ஆகணும். அதை தொடரலாம் விட்டுட்டு போயிருக்கோம், ப்ராப்ளம் இல்லை. நம்ம தெய்வம் சர்வ வியாபி இல்லைங்க, சர்வ ஞானி இல்லைங்க, ஐயோ சர்வ வல்லவரும் கிடையாதுங்க. அவர் என்னங்க அங்க இருந்தாரு? அப்ப அது வரைக்கும் இருந்தாருங்க தோத்தான்ல. அது வரைக்கும் இருந்தாரு தோத்தான்ல. 10 நிமிஷம் தான் ஆச்சு, அப்படி போலாருங்க, வேலையை முடிச்சிட்டாங்க. அப்படி சொல்ல முடியுமா அவரை? அப்படி சொல்லுங்க, ஒத்துக்கலாம். அப்படியும் முடியாது. அப்ப நம்முடைய தேவனை நீங்க சர்வவியாபி, சர்வஞானி, சர்வ வல்லவன் நீங்க டிக்ளேர் பண்ணிட்டீங்கனாலே இந்த கேள்விக்கு பதில் சொல்லித்தான் ஆகணும். இந்த கேள்வி எலும்புங்கிறது நம்பர் 1. அதை புரிஞ்சுக்கணும். இந்த கேள்வி எலும்பதான் செய்யும். இதுக்கு நாம பதில் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆனா என்ன ஆண்டவர் அதுல நடத்துறாரு கரெக்டா. இதை நம்ம அவாய்ட் பண்ணி போக முடியலையே, இதை தவிர்த்துட்டு போக முடியலையே. ஆன்சர் பண்ணாதான் அடுத்து அப்படின்ட்டு நின்ன போதுதான் பிடிவாதமா அடுத்தடுத்து ஓப்பன் ஆகுது டாபிக். அப்பதான் ஓப்பன் ஆகுது, எல்லாத்தையும் பேசுறாரு. ஆமென். பெரும்பாலும் தேவனை மாஸ்டர், நம்முடைய ஆண்டவரை, கடவுளை மாஸ்டருங்கிற அந்த பார்வையில, அந்த ஸ்தானத்துல
ஏன் நம்ம வைக்க தவறுறோம், ஏன் அப்படி நினைக்க யோசிக்கிறோம், தயங்குறோம், தடுமாறோம்னா பெரிய காரணம் இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்குங்க ஃபர்ஸ்ட். நம்ம தேவனை தி மாஸ்டர் சொல்ல ஏன் நடுங்குறோம், பயப்படுகிறோம், திணறுறோம், தயங்குறோம், யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஒரு நல்லது நடந்ததுக்கு நமக்கு கர்த்தர் மட்டும்தான் காரணம். கர்த்தர் தான் இதுல பிரதானம். கர்த்தர் தான் மேட்டர். நம்மளால இல்ல. ஏன்னா ஹி இஸ் மாஸ்டர். புரியுதுங்களா? நம்மளால இல்ல, அவரால தான் எல்லாம். அவர்தான், அவரால தான் இந்த நன்மை கிடைச்சிச்சு. நம்மளால ஒண்ணுமே இல்ல. அதனால நம்ம ஒண்ணும் இல்லைங்க, நம்ம கையில ஒண்ணும் இல்லைங்க, நல்லது அவரால் நடக்குதுங்க, அவங்க தான் மாஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்மளை சும்மா இருக்க வச்சிரும். சனங்க சும்மா இருந்துருவாங்க, ஏன்னா அவரால் தானே எல்லாம். அப்ப நல்லது செய்யறதுக்கு இவங்க எந்த ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. தனக்கு நல்லது கிடைக்கிறதுக்கு இவங்க எந்த முயற்சியும் போட மாட்டாங்க, எஃபோர்ட் போட மாட்டாங்க. இல்லைங்க, எல்லாம் அவர் தானங்க காரணங்கிறீங்க, அப்ப நம்ம எதுக்குங்க அப்படின்னு போயிடுவாங்க. அந்த பயம் ரெண்டாவது அவேர்னஸ் என்ன என்ன சொல்றாங்கன்னா, இப்படி சகலத்துக்கும் காரணம் தேவன் தான், அவர் தான் மாஸ்டர்னு சொல்லிட்டா, அப்ப குற்றம் நடக்கிறதுக்கு யார் காரணமா போயிடும்? யார் தான் காட்டணும்? நீங்க அவர் தான் காட்டணும். ஐயோ தப்பா போச்சு. பயம், இந்த ரெண்டும் தான் டிஸ்டர்ப் பண்ணுது. இந்த 2 பாயிண்டும் டிஸ்டர்ப் பண்ணுது. அவரை என்னன்னு சொல்ல விட மாட்டேங்குது, நம்மள மாஸ்டர் சொல்ல விட மாட்டேங்குது. ஆனா அவர் மாஸ்டர். மனசாட்சி சொல்லுது, ஆனா மனசு பயப்படுது. அவரை மாஸ்டர் சொல்ல மனசு பயப்படுது. ஏன்னா இது காரணம். இந்த பக்கமும் அடி வாங்குது, அந்த பக்கமும் அடி வாங்குது. பாவம், குற்றம் எது நடந்தாலும், தீமை நடந்தாலும் யார கை காட்ட வேண்டியிருக்கு? அவரை. அது எப்படி? அப்ப மாஸ்டர் இல்லை. அப்ப என்ன செய்யலாம்? அவர் ஒரு சக்தி, பிசாசு ஒரு சக்தி. பிரிச்சிரு. நன்மைக்கு தேவன், தீமைக்கு பிசாசு. பிரிச்சிரு. இது நல்லா இருக்கே. 2 சக்திகள் தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. 2க்கும் போட்டோ போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. முடிவிலே வாய்மையே வெல்லும். ஆஹா, நல்லா இருக்கு, நீதி கதை நல்லா இருக்கு அப்படின்னு போயிடுறோம். நம்ம எல்லாம் போயிடாதீங்க, ஒரு மாஸ்டர். சரியா? ஓகே, நான் டாபிக் வரேன். நான் அப்ப ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் கண்களுக்கு முன்பாக, ஒரு நல்ல தெய்வத்தினுடைய கண்களுக்கு முன்பாக ஒரு அப்பாவி யோசேப்ப பிடிச்சி இந்த மாதிரி பண்றாங்க. ஆனா தேவன் குழியில விழ விடாம தடுக்க வரல, 4 சத்தம் போட வரல, தரிசனம் காட்ட வரல, பயமுறுத்த வரல, இடி முழக்கங்களை விடல, மின்னலை விடல, பூமி அதிர்ச்சி உண்டு பண்ணல, எதுவுமே பண்ணல. அப்படி ஒரு சம்பவம் நடந்ததாவே தெரியாத மாதிரி அமைதியா இருந்தாரு. ஒத்துக்கிறீங்களா? அப்படிதான் இருந்துச்சு அந்த சம்பவம். சரிங்களா? அதனால தேவன் தடுக்க வரலை அப்படின்னு நான் அப்படி ஸ்ட்ராங்கா உங்களுக்கு போதிக்கும் போது, ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். உதாரணத்துக்கு, பாஸ்டர் நீங்க சொல்றது சரிதான், தேவன் தடுக்க வரல, 100% நாங்க ஒத்துக்கிறோம். இப்ப எங்க கேள்வி என்னன்னா, அவர் ஏன் தடுக்க வரணும்னு நீங்க சொல்றீங்க? நீங்க பதில் சொல்ல போறீங்க. இப்ப கவனமா இருங்க. அவர் ஏன், இந்த கேள்வியை சந்திச்சாவீங்க, அவர் ஏன் தடுக்க வரணும்னு நினைக்கிறீங்க? ஏங்க, யோசேப்பு நாலேஜ் இல்லாம, கொஞ்சம் கூட யோசிக்காம தனியா போய் மாட்டிக்கிட்டதுக்கு கர்த்தர் என்ன செய்வாரு? ஏங்க, தன் சகோதரர்கள் பண்ணின துரோகத்தை, அநியாயத்தை, அக்கிரமத்தை நல்லா பகுத்து பார்க்க தெரிஞ்சு அதை கம்ப்ளைண்ட் பண்ண தெரிஞ்ச யோசேப்புக்கு நம்பர் 1, முதல் தரிசனம் கண்டு சொல்லும் போதே நம்மள ஒரு மாதிரி முறைச்சாங்க. அதே தரிசனத்தை அதே மீனிங்ல 2வதா சொல்லும் போதும் ரொம்பவே முறைச்சிட்டாங்க. நம்மள வந்துட்டு கார்னர் பண்றாங்க.
பகைக்கிறாங்க அப்படின்னு அறிந்து கொண்ட அந்த யோசேப்புக்கு புத்தி எங்க போச்சு? எப்படி தனியா போயிருக்கலாம்? அப்பாவே அனுப்புனாலும் கேள்வி கேட்பாங்க. நீங்க கர்த்தர் தடுக்க வரலன்னா இப்ப யோசேப் மேல ஒரு கம்ப்ளைண்ட் எழுப்புவாங்க. கரெக்டா? புரியுதா? சந்திப்பீர்களாக இந்த கேள்விகளை கண்டிப்பா கேள்வி எழுப்புவாங்க. நான் கேட்கிற கேள்வி பல தடவை ஆதியில ஆரம்பத்துல காயப்படுத்தினதுனால சொல்றேன். நான் பல தடவை, ஒரு தடவை இல்லை, பல தடவை. இந்த பக்கம் புரிஞ்சு போச்சு, தடுக்க வரல, கன்ஃபார்ம். கேள்வி ஏன் தடுக்க வரணும்? யோசிப்புக்கு கம்ப்ளைண்ட் பண்ண தெரிஞ்சிருக்குல்ல, அப்ப அந்த அளவுக்கு மெச்சூர்டு. பகைக்கிறாங்கல்ல, அது தெரியாம இருந்திருக்கு. ஒரு பகையாளி, ஒரு எதிராளி, ஒரு விரோதி கூட்டத்துல போய் நம்ம தனியா போகலாமா? நம்ம உயிருக்கு என்ன சேஃப்டி? என்ன சேஃப்டி? அப்பாட்ட எடுத்து சொன்னா நேசிக்கிறப்பா அவரை நான் ஆள் அனுப்புண்டா சொல்லிப்பாரு. அப்ப யோசேப்பு பண்ணுன தப்புக்கு தேவன் என்ன செய்வார்? அப்படி வைப்பாங்க கேள்வி. வாட் இஸ் யுவர் ஆன்சர்? எங்க பேர் சொல்லுங்க. இந்த கேள்வி அவ்வளவு தத்துவமான நியாயமான கேள்வி. ஏங்க அவன் குடிச்சு போட்டு லாரி ஓட்டி ஆக்சிடென்ட்க்கு கர்த்தர் என்ன செய்வார்? தடுக்கலைங்கிறீங்க. சேம் பேட்டர்ன் இந்த கேள்வி வருது. ஏங்க இவன் நல்லா படிக்காம மார்க் போனதுக்கு கர்த்தர் என்ன செய்வார்? சேம் பேட்டர்ன். என்ன பதில் சொல்லலாம்? நீங்க தான் சொல்ல போறீங்க. நான் அடுத்த டைப் போயிருவேன். நான் சீக்கிரம். அதான் தடுக்கலாங்கிறது எப்ப வேணாலும் தடுக்கலாம். யாக்கோப்ட பேசும்போதே தடுக்கலாம். யோசிப்புக்கே தரிசனம் கொடுத்துட்டே போகாத பார் இப்படி நடக்கும், தடுத்திருக்கலாம். அல்ல யாக்கோப்பே யோசிப்பாகிய அவன் குமாரன் கேட்பான், அவனை விடாதே, அவனுக்கு ஆபத்து கிட்டி இருக்கிறது சொல்லியிருந்திருக்கலாம். இல்ல போகும்போது தேவன் தடுத்து ரூட்டை மாத்தி விட்டுருக்கலாம். இல்ல தோத்தானுக்கு போயிருக்கான்ட்டு ஒருத்தன் சொன்னானே யோசிப்பிட்டேன், அவனை சொல்லாம தடுத்திருக்கலாம். எங்க போனான்னு தெரியலப்பா, யாருமே சொல்ல மாட்டேனாப்பான்னு திரும்பி வந்திருக்கு. என்னென்னமோ எவ்வளவோ வாய்ப்பு இருக்கு, அத்தனை வாய்ப்பு இருக்கு கர்த்தர் யோசேப்பை தடுப்பதற்கு. இது எல்லாம் விட்டா கூட பிடிச்சு தள்ளும் போதே ஒரு மிரட்டி இருக்கலாம். என்ன சொல்றது, எத்தனை ஆப்ஷன் தேவனுக்கு இருந்த வாய்ப்புகள், ஒன்ன கூட அவர் பயன்படுத்தல. இப்ப கேள்வி, இப்ப கர்த்தரை காப்பாத்த முனைகிற கூட்டம் இப்ப நான் கேட்கிற கேள்வி, நான் எடுக்கிற இந்த கேள்வி எடுப்பாங்க. கர்த்தரை காப்பாத்துவாங்க. அவர் ஏன் வரணும்? யோசிப்புக்கு மூளை கொடுக்கலையா? யோசிப்புக்கு அறிவு கொடுக்கலையா? புத்தி கொடுக்கலையா? சிந்திக்கும் திறன் கொடுக்கலையா? யோசிப்புக்கு சுயாதீனம் கொடுக்கலையா? இந்த பாயிண்டை கொடுத்து எனக்கு ஆன்சர் பண்ணார் ஒருத்தர் ஊழியர். யோசிப்புக்கு சுயாதீனம் இருந்தது இல்ல, அவன் யோசிச்சிருக்கணும்ல. முடிவெடுக்கும் திறன் இருக்குல்ல. மனுஷன் தானே, அவன் என்ன ரோபோட்டா, மிஷினா, கருவியா? கர்த்தரது காப்பாத்தணும். அப்ப எல்லாத்தையும் கேள்வி கேட்கலாமே. தடுக்கலன்ட்டு யோசிப்பு மட்டும் என்ன கேள்வி கேட்கிறீங்க? சுயாதீனம் ஒண்ணு இருக்குங்க. யோசிப்பு யோசிச்சிருந்திருக்கணும். அப்பா சொன்னாலும் உட்காந்து யோசிச்சு, அப்பா வேணாம்ப்பா, என்ன அவங்க பகைக்கிறாங்கப்பா, ரொம்ப என் உயிருக்கு ஆபத்து இருக்குப்பா சொல்லி இருந்திருக்கணும். என்னங்க சொன்னாரு, இவரால் போயின்றா நடக்கத்தானங்க செய்யும். நான் என்ன சொல்றேன், கர்த்தர் நல்லவர், சர்வ வல்லவர், தடுக்க முடிந்தவர். பட் இப்ப கேள்வி அவர் ஏன் வரணும்னு தான் கேள்வி. உனக்கு யோசிப்பு, நீ ஏறிக்கிட்டு நீ மீறிக்கிட்டு நீ யோசிக்காம நீ தப்பு பண்ணிக்கிட்டு கர்த்தர் மேல குறை போடுறீங்க, பழி போடுறீங்க. இதான் இந்த கேள்வி. நியாயமான கேள்வி, அது ரொம்ப நியாயமான கேள்வி. என்ன ஆன்சர் பண்ணலாங்கிறதா உங்கள்கிட்ட நான் வைக்கிற கேள்வி. அப்ப இந்த கேள்வி எவ்வளவு பாடுபடுத்தி இருக்கும், இதுக்கான பதிலுக்கு எத்தனை மாசங்கள் காத்திருந்திருப்பேன். திடீர்னு இந்த கேள்வி எப்படி உருக்குலைச்சிருக்கும், எப்படி ப்ரெஷர் கொடுத்துருக்கும், எதையும் சிந்திக்க விடாம இதுலயே உட்கார வச்சிருக்கும். இதுக்கு என்ன பதில் சொல்றது?
தடுத்திருக்கணுமே. அவரை காரணம் காமிச்சு அப்பா அப்படின்னு இப்ப எதிர்பார்த்து அவரை காப்பாத்த நினைச்சு இந்த கேள்வி கேட்டவங்க அப்பான்ட்டாங்க. என்ன பேர் சொல்றது? அவ்வளவு ஞானத்தை தேவன் அருள்ற, அவ்வளவு கேள்விகளை எழுப்பிட்டு அவளை பதில தூக்கி உள்ள வைக்கிற நியாயமான கேள்வி. இதுக்கு மிகவும் நியாயமான பதில்களும் உண்டு. நியாயமான கேள்வி கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி. ஏன்னா பெரிய ஊழியர்கள் வரைக்கும் இந்த ஆன்சர் தான் பண்றாங்க. இல்ல அவர் குறை சொல்லக்கூடாதுங்க, கர்த்தரை குறை சொல்லக்கூடாது. சே அவர் நல்லவருங்க. யோசேப்பு ஏதோ அறியாம போயிட்டாரு, பட் அறியாம போயிட்டாரு, கர்த்தர் தடுக்கல, உண்மைதான். ஆனா காப்பாத்தினார் பாத்தீங்களா, அங்க வந்துருவாங்க. கர்த்தரை தடுக்கிறத விட்டுருவாங்க. ஏன் தடுக்க விடங்கிறத விடுங்க. அவர் தடுக்க வரலங்க, இவன் அறிவெல்லாம் போயிட்டாங்க. ஆனாலும் தேவன் மிகுந்த இறக்கமுள்ளவருங்கிறத எங்க காமிச்சா தெரியுமா? குழியில விழுந்த யோசேப்ப தேவன் காப்பாத்திட்டாரு. அப்ப அதான் நாங்க சொல்றோம், நம்ம அறியாம தப்பு பண்ணா கூட தேவன் மனம் இறங்கி நம்மை காப்பாத்துவார். பிரசங்கத்தை அங்கிருந்து எடுப்பாங்க, இங்கிருந்து வரமாட்டாங்க. ஏன்னா நல்லவரும் காமிக்கிறது ஈஸியா இருக்கு. இங்கிருந்து எடுத்தா மாஸ்டர்னு காமிச்சாகணும். அவரை காப்பாற்றும் போது நல்லவரும் காமிச்சா போதுமானது. அப்பாடி நல்லவர் காப்பாத்துவார். குழியில விழுந்தா அவங்களை காப்பாத்துவார். நல்லவர். நல்லவர் தலைப்புல சூப்பரா இருக்கு மெசேஜ். இந்த தலைப்பெல்லாம் பார்த்தா மாஸ்டர் தலைப்புல போதும். அந்த பக்கம் வரக்கூடாது, அதெல்லாம் வேண்டாம், அதை சொல்லக்கூடாதுங்க. அவ்வளவு சிக்கல் இருக்கு. ரியாலிட்டி இல்லாம யதார்த்தத்தை மீறி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதுதான் தெய்வத்தை நம்ம உண்மையா அவர்கிட்ட உண்மையா நம்ம ரீச் பண்ணவே முடிய மாட்டேங்குது. உண்மையா அவரை நம்ம ரீச் பண்ண முடியல. அப்படி தள்ளி தள்ளி நிக்கிறோம். பாதி பாக்குறோம், காவாசி பாக்குறோம், ஒதுங்குறோம். நோ. சரிங்களா? இந்த கேள்விய நல்லா எழுதி வைங்க. நான் கேட்ட கேள்வி முதல்ல தடுக்க வரலங்கிறதுக்கு ஆணித்தரமான விளக்கம் கொடுத்தாச்சு. தடுக்க வரல, ஏன் தடுக்க வந்திருக்குங்கிறது இயல்பு. ஒரு நல்ல தகப்பன் தான் நேசிக்கிற பிள்ளைக்கு ஒன்று நடக்கும்போது கண்டிப்பா தடுப்பார். அப்படின்னா அப்ப நல்ல தெய்வம், சர்வ வல்லமை பெறும் தெய்வம் கண்டிப்பா தடுக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஏரியா. இதை முதல்ல முடிவு எடுத்துக்கணும். ஆமா, தடுத்திருக்கணும் தான். ரெண்டாவது பாயிண்ட், ஆனா தடுக்கல. மூணாவது பாயிண்ட், அவர் ஏன் தடுக்கணும்? யோசேப்புக்கெல்லாம் அறிவு வேணும், அவரையும் சொல்றீங்க. இது மூணாவதா கேள்வி வந்து அமையுது. என்ன பதிலா இருக்கும்? சொல்றது கரெக்டா? அதான் கேட்கப்பட்ட கேள்வி. பதில் சொல்லுப்பா. சரி, ஓகே. அது திட்டத்துல போகுது. ஓகே, அப்ப ஒவ்வொரு குற்றத்தையும் தேவன் தடுக்காம இருக்கிறதுக்கு திட்டம் காரணம். அப்படியா? அப்படி எடுத்துக்கலாமா? ஒரு திட்டம் காரணம். ஒரு திட்டத்துக்காக தேவன் இந்த தப்பை தடுக்காம விட்டார். திட்டத்துக்காக இந்த படிப்பை வரவிடாம பண்ணிட்டார். திட்டத்துக்காக மார்க்கை குறைச்சி போட்டார். அப்படியே சொல்லாம அடிச்சு போயிட்டே இருக்கலாம். அழகா இருக்காது? நீ சொல்ற ஆன்சர் பர்டிகுலரா யோசிப்பு விஷயத்துக்கு கரெக்டா ஆப்ட் ஆகும் தான், இல்லைன்னு சொல்லல. ஜென்ரலாவே ஒரு பார்வை இருக்கு, ஜென்ரலா அதை புரிஞ்சுக்கணும். அந்த கேள்வியை நம்ம நியாயமா இருந்தாலும் அதை இன்னொரு ஆங்கில அதை நியாயப்படுத்த நம்மளால முடியாது. இந்த கேள்வியை நியாயப்படுத்த நம்மளால முடியாது. சரி, ஆன்சர் பண்ணிடுவோம். அப்ப யோசேப்பு மேல இப்படி ஒரு குற்றத்தை சுமத்தினால் தேவனை காரணம் காமிச்சு தப்பிக்கலாம் பார்த்தா, இப்ப யோசேப்பு மேல குற்றத்தை சுமத்தி தேவனை தப்பிக்க வச்சாச்சு அவங்க. இப்ப அந்த கேள்வி நியாயமானதாகவும் தெரியுது. அப்படின்னா கேள்வி என்ன அப்படின்னா, என்னுடைய கேள்வி, மாறுத்தரமான என்னுடைய கேள்வி, அப்ப யோசேப்பு மேல அவருக்கு பாசமே இல்லையா? நம்பர் 1. நம்பர் 2, அல்லது யோசேப்பு தான் தன்னை நேசிக்கிற அளவுக்குத்தான் அவரும் அவனை நேசிக்கிறாரா? நம்பர் 2. முதல் கேள்வி, அப்ப பாசமே இல்லையா?
அதெல்லாம் இருக்குங்க. அது எப்படி பாசம் இல்லாம இருக்கும்? அப்ப யோசேப்பு தன்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறானோ அதே சதவீதம் தான் அவரும் அவனை நேசிக்கிறாரா? புரியல? புரியுதா? இவன் எந்த அளவுக்கு தன்னை நேசிக்கிறானோ அந்த அளவுக்கு தான் அவனை நேசிக்கிறான். அப்படின்னா இவனே அப்படி இருக்கா, நமக்கு என்னன்னு போயிடுவாரு. ஏன்னா அளவு சமமா இருக்கு, நேசிக்கிற அளவு சமமா இருக்கு. இவனுக்கு எப்படியோ அவருக்கு அப்படித்தான். ஆனா தெய்வத்தினுடைய சுவாபம் என்ன, நம்ம ஆண்டவருடைய ரியல் கேரக்டர் என்ன சொல்றது? நாம நம்மள நேசிக்கிறத விட தேவன் நம்மள எக்கச்சக்கமா நேசிக்கிறார். இதுதான் தெய்வத்தினுடைய சுபாவத்தன்மை. நம்ம மேல நமக்கே இல்லாத அக்கறை தேவனுக்கு இருக்கு அப்படிங்கறதுதான் தெய்வத்தினுடைய சுபாவத்தன்மை. இந்த ஒத்த பாயிண்ட் தான் இந்த ஆன்சரை கிளியர் பண்ணும். இந்த பாயிண்ட நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப யோசேப்பு இப்படி போயிட்டான், யோசேப்புக்கு அறிவு இல்ல, நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு கர்த்தர் சொல்றதாக இவங்க சொல்ற மாதிரி நினைச்சிட்டோம்னா, அப்ப அவனை விட இவருக்கு அக்கறை இல்லை அவன் மேல. ஏன்னா அவனைக்காரன் சொல்லிட்டு போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? உண்மையிலே யோசேப்பை விட யோசேப்புக்கே தன் மேல இல்லாத அக்கறை கர்த்தருக்கு இருக்கிறது உண்மைனா, இவன் தப்பு பண்றான், பண்ணாம போறான், இறங்குடா, அதானே? இறங்குடா, அவன் ஏதோ புத்தியெல்லாம் பண்ணிட்டான், அதுக்கு சும்மா இருக்க முடியுமா? இறங்குடா, காப்பா, அதானே? அப்படி வாங்க. அப்ப உங்க கேள்வி நியாயமா இருந்தாலும் தேவனுடைய சுவாபத்துக்கு முன்பாக அது நியாயமில்லாத கேள்வி. அப்படி கொண்டு வரணும் பதில. நியாயமே இல்லை அந்த கேள்வி. யோசேப்பை பார்த்துதான் ஒண்ணு செய்வாரு, தடுப்பாரு. அப்படின்னா அன்பு பாசம் எல்லாம் ஒரே மாதிரியா இருக்கு? இல்ல. இது ஆன்சர். அப்ப சிலுவையில தேவன் மனுஷனை விட மனுஷனை நேசிக்கிற அந்த அந்த நேசம், அந்த பழக்கம், அந்த இயல்பு சிலுவையின் போதுதான் தெய்வத்திட்ட அது உதயமாச்சா, ஆதியிலிருந்தே இருக்குதா? இந்த கேள்வி புரிஞ்சுக்கணும். போட்டு குழப்புவாங்க அப்படிலாம். அந்த காலம் நிறைவேறின போதுதாங்க அவருக்கு அப்படியே நம்ம மேல நம்பிக்கையில அக்கறை அவருக்கு அப்படியே ஊத்து எடுத்துங்க. ஐயோ, ஒரு காலம் வந்துச்சுங்க, மனுஷனை படைக்கும் போது அப்படி இல்லை அவருக்கு. அவனுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்துதான் அப்படியே கொஞ்சம் மனுஷன் மேல கொஞ்சம் லவ் பண்ண ஆரம்பிச்சு, ஒரு ஒரு சர்டன் டைம் வரும்போது அப்படியே அவர் மேல நம்ம மேல அவருக்கு பாசம் ஊற்று எடுத்து அப்புறம்தான் குமாரனை அனுப்புனாருங்க. அப்படியா? ஏன்னா அந்த யோசேப்பு பீரியட்லாம் பாருங்களேன், அவருக்கு அந்த மாதிரிலாம் அன்பு கிடையாது. அப்படியா? இப்பெல்லாம் குழப்புவாங்க, கவனமா பதில் சொல்லணும். இப்பதாங்க, இப்ப ரீசெண்டா அப்படி கொஞ்சம் ஒரு 2000 இயர்ஸ்க்கு முன்னாலதான் அவர் கொஞ்சம் அந்த மாதிரி பாசம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி இருந்தார், ஆனா அந்த அளவுக்கு இல்லை. அப்புறம் தான் நாள் பட அவருக்கு ஒரு பாசம் ஊற்றி எடுத்து நமக்காக குமாரனை அனுப்பி சிலுவையில. ஆஹா, இது நல்ல கதையாவே இருக்கே, நல்ல கதையாவே இருக்கே. 3ஆம் அதிகாரத்திலேயே ஆதியாகமத்திலேயே அதை சொல்லிட்டாரு. நீ உன்னை நேசிக்கிறத விட நான் உன்னை நேசிக்கிறேன்ட்டு. 3ஆம் அதிகாரத்திலே அதை சொல்லி காமிச்சிட்டாரு. அவனுக்கும் ஸ்திரீக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். அங்கேயே அதை சொல்லி காமிச்சாரு. இன்டைரக்டா இருக்கு, நேரடியாக அங்க வரல. நமக்காக அவன் தலையை நசுக்குவார்ன்ட்டாரு. அதனால தேவனுடைய ஆதி அன்பு, அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், காருண்யத்தால் எழுத்துக் கொண்டேன். எப்பொழுது சிநேகித்தீர் என்று என்ன சொல்லுவீங்க? அனாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அவர் சிநேகம் தற்காலிகத்துல தோன்றது கிடையாது, அனாதி சிநேகம். நம்ம மேல அவர் வச்ச சிநேகம் அனாதி சிநேகம். நம்புறீங்களா? அந்த அனாதி சிநேகத்தை தானே என்ன சிநேகம் கேட்டீங்கன்னா, நம்ம மேல நமக்கு இல்லாத அக்கறை அவருக்கு இருக்கு. அதான் அனாதி சிநேகம். அந்த சிநேகத்தினுடைய தன்மை தான். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப
நம்ம தெய்வத்துக்கு இடையில இந்த அன்பு வரல, ஆதியிலிருந்தே இருக்கு. அப்ப யோசேப்புக்கு பீரியடுக்கு முன்னாடியே, ஆதாம் பீரியடுக்கு முன்னாடியே என்ன இருந்திருக்கு நம்ம மேல அவருக்கு? எந்த அன்பு இருந்திருக்கு? இந்த அன்பு தான் அப்பயே முடிவெடுத்தது, குமாரனை அனுப்பணும், உன் தலையை நசுக்குவா, ஜீவ விருட்சத்தின் கனியை மறுபடியும் புசிப்பாங்க. இதெல்லாம் அப்ப வந்த பிளான். ஆமென். கேள்விகள் புரியுதா? இவ்வளவு கேள்வி இருக்கு, இதுக்கான பதிலும் இதுதான். அப்ப அவனை விட அவனை நேசிச்சாரு, அதனால தடுக்க வந்திருக்கணும். அதனால ஆன்சர் இது. ஆனா தடுக்க வரல அப்படின்னா யோசேப்பை குறித்த திட்டம் இங்க வந்து முடிக்கணும். திட்டத்துல வந்து கடைசியை கனெக்ட் பண்ணணும். யோசேப்பை குறித்து தேவனிடத்துல பெரிய மாஸ்டர் பிளான் இருக்கு. எகிப்துல பார்வோனுக்கு அடுத்த சந்தில இருக்கிறதுக்கு தேவன் தேர்ந்தெடுத்த பாதை, ரூட். கரெக்டா தகப்பனை விட்டு பிரிக்கிறாரு, அப்புறம் சகோதரனை விட்டு பிரிக்கிறாரு, அப்புறம் தேசத்தை விட்டே பிரிக்கிறாரு. முடியல. பாதை 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 தான் திட்டம்ங்கிறது. யோசேப்பை குறித்த யோசேப்பு மேல அனாதி சிநேகம் இருந்த தேவனுக்கு யோசேப்பை குறித்த அனாதி திட்டமும் இருந்தது. மறந்துடாங்க. அந்த அனாதி சிநேகம் தான் அந்த அனாதி திட்டத்துல வர்ற இந்த இன்சிடென்ட்டுக்கு தடுக்காம விட்டுச்சு, காப்பாத்த வந்தது. அந்த அனாதி சிநேகம் காப்பாத்த வந்துச்சு குழியில, ஆனா தடுக்கிறதுக்கு வரல. அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அனாதி சிநேகத்தையும் புரிஞ்சுக்கணும், அதை ஒட்டி அனாதி தீர்மானம் அல்லது அனாதி பிளான், திட்டம், அதையும் புரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு திட்டம் யோசேப்பு குறித்து தேவன்கிட்ட இருந்துச்சு. அந்த திட்டத்துக்கு ஏற்றபடி அந்த அனாதி சிநேகம் ஃபங்க்ஷன் பண்ணுது நம்மகிட்ட. எதுக்கு ஏற்றபடி? என்னை குறித்த அனாதி திட்டத்துக்கு ஏற்றபடி என் மேல இருக்கிற அந்த அனாதி சிநேகம் என்னட்ட வேலை செய்யுது. எப்ப காப்பாற்றணும், எப்ப விட்டுறணும், எப்ப பிடிக்கணும், எப்ப பிடிக்கணும், எல்லாத்தையும் அது பண்ணுது அந்த அனாதி சிநேகம். திட்டம் மேஜர் கோல். அதுக்காக அந்த சிநேகம் ஃபங்க்ஷன் பண்ணுது. அதனால இவ்வளவு அனாதி சிநேகம் எப்படிங்க தடுக்காம விட்டாருன்ட்டு சொல்லக்கூடாது. கடைசி பாயிண்ட் அப்படி சொல்லக்கூடாது. அப்படியே கரெக்டா கோர்க்கணும். இதுல மாஸ்டருங்கிறதும் நம்ம மறுக்கல, யோசேப்பு பற்றி நியாயம் பேசுனதையும் நம்ம கரெக்டா ஆன்சர் பண்ணி கொண்டு வர்றோம். கடைசியா அவருடைய சர்வ ஞானத்துல போய் திட்டத்தை வந்து முடிக்கிறோம். அனாதி சிநேகம் எப்படி பட்டதுங்கிறத விரிக்கிறோம். இவ்வளவு ஹோல் சப்ஜெக்ட் ஒத்த சம்பவத்துல இருக்கு. இவ்வளவு பாயிண்ட்ஸ் அந்த ஒத்த சம்பவத்துல இருக்கு. ஆனா பைபிள் எப்படி இருக்கணும், தோத்தான் போனான், பிடிச்சான், விழுந்தான், இப்படியே தான் அது போகும். நம்ம அந்த குழியில காப்பாத்துல இருந்து எடுத்துருவோம் பாயிண்ட. இதுக்கு முன்னாடி அவ்வளவு இருக்கு, அவ்வளவு புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு தெய்வத்தை. ஆமேனா? கர்த்தர் நல்லவர். நாம சரியா இருந்தோம் நமக்கு பிரச்சனை வருவது உண்டு. யோசேப்பை ஒட்டி சொல்றேன். நாம சரியா இருந்தும் நமக்கு பிரச்சனை வர்றது இருக்கு. நகோமி, யோபு உதாரணம் எடுத்துக்கோங்க. யோபு, நகோமினா சரியான உதாரணம். தானியேல் எல்லாரும் எடுத்துங்க, வரிசைக்கு அப்படி எடுங்க. அவங்க சரியா இருந்திருக்காங்க, ஆனா என்ன வந்திருக்கு? பிரச்சனை வந்துச்சு. நாம சரியில்லாததுனாலையும் நமக்கு பிரச்சனை வர்றது இருக்கு. சிம்சோன், தாவீது, சேபால் எடுத்துங்க, பிரச்சனை வரத்தான் செய்யும். அப்ப பிரச்சனை என்பது நாம சரியா இருந்தாலும் வரும், சரியா இல்லாட்டினாலும் வரும். இட்ஸ் எ காமன் மெட்டீரியல். அப்படி வாங்க பாயிண்ட்டுக்கு. ஆனா ஜென்ரலா பார்க்கப்படுகிற பார்வை, பிரச்சனை வந்துட்டாலே நாம சரியில்லை, அதனால பிரச்சனை வருது. இப்படிதான் நம்ம சொல்லி பழகிருக்கோம். இதை நீங்க டியூன் பண்ணணும் கரெக்டா. அப்படி இல்லை,
நம்ம சரியா இருந்தாலும் பிரச்சனை வரும், சரியா இல்லாட்டினாலும் பிரச்சனை வரும். அப்போ ஒருத்தனுக்கு பிரச்சனை வந்ததுக்கு காரணம் அவன் சரி இல்லையா சரியா இருக்கானுங்கிறத பாத்துக்கணும். அப்படி பாத்துக்கணுமே தவிர அவன் சரியா இல்ல பிரதர், அதான் பிரதர் பிரச்சனை, இப்படி போய் முடிவு எடுக்க கூடாது. ஆமே, நீங்க அப்படியே முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா யோசேப்பு இப்படிதான் நீங்க முடிவு எடுக்கிறீங்க. இவன் சரியில்லை, யோசேப்பு சரியில்லை, அதான் குழி விழுந்தான். அந்த புத்தி அங்க வருது, அந்த புத்தி அங்கதான் வருது. நம்ம இப்படிலாம் நினைக்கிறதுனாலதான் யோசிப்பு அப்படி நினைக்க வேண்டியிருக்கு. சரியில்லை யோசிப்பு, யோசிக்கானா ஏன் சரியில்லை. சரியா இருந்தாலும் பிரச்சனை வரும், சரியில்லாட்டினாலும் பிரச்சனை வரும். ஆமே, அதனால நாம சரியில்லை அதான் பிரச்சனை வருது, இல்லைன்னா ஏன் வரப்போகுதுங்கிற எண்ணம் தவறு. சரியில்லாட்டினா என்ன வரும், சரியா இருந்தாலும் என்ன வரும், பிரச்சனை வரும். நாம ஏன் இப்படி வருதுங்க அப்படின்னா, நாம சரியா இருக்கிறது, நம்ம சரியா இருக்கிறோம் இல்லையா, அது தேவனுக்கு சரியா இருக்கு, ஆனா பிசாசுக்கு சரியில்லை. எங்க நம்ம சரியா இருக்கிறோம்ல, அது தேவனை பொறுத்த வரைக்கும் கரெக்டா, பிசாசை பொறுத்த வரைக்கும் விளங்கல. என்ன இருக்கான், விளங்கல, இப்படியா இருக்கிறது அப்படிங்கிறான். நம்பர் 1, நாம சரியில்லாம இருக்கிறோம் இல்லையா, நம்ம சரியில்லாம இருக்கிறது பிசாசுக்கு சூப்பர் இருக்கிறான், தான் கரெக்டு அப்படிங்கிறான். தேவனுக்கு அது சரியில்லையா, தப்பான இருக்கு அப்படிங்கிறாரு. பாருங்க, நம்ம சரியா இருக்கிறது பிசாசுக்கு பிரச்சனை, அவனுக்கு சரியில்லைன்னு படுது. நாம சரியில்லாம இருக்கிறது தேவனுக்கு சரியில்லைன்னு படுது. அப்ப பிரச்சனை வராம என்ன செய்யும், இதான் கேள்வி. பிரச்சனை வரத்தான் செய்யும். நாம சரியா இருக்கிறது யாருக்கு சரியில்லைன்னு படுது, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, சரியில்லைன்னு அவனுக்கு படுது. உலகத்தார் அல்லாதபடினா உலகம் உங்களை பகைக்குது, சரியில்லைன்னு படுது. இயேசு சரியில்லைன்ட்டு உலகத்துக்கு படுது, இயேசுக்கு பிரச்சனை வரும். பவுல் சரியில்லைன்ட்டு பவுல் சரிங்கிறது தேவனுக்கு சரி, அவர் சரின்னு படுது. பவுல் சரியா பண்றாங்க, ஜீசஸ் சரியானதுக்கு தேவனுக்கு சரின்னு படுது, ஆனா உலகத்துக்கு சரின்னு படல, அவனுக்கு சரின்னு படல. அப்ப என்ன வரும், அப்ப கேள்வி, நாம சரியா இருந்தும் ஏங்க பிரச்சனை வருதுன்னா, நீ சரியா இருக்கிறது பிசாசு சரியில்லையா, விளங்கலையா, அதான் பிரச்சனை வருது. நான் சரியில்லாம இருக்கேன், ஏன் பிரச்சனை வருதுன்னா நீ சரியில்லாம இருக்கிறது தேவனுக்கு பிடிக்கல, பிரச்சனை வருது. என்னதான் பண்ண சொல்றீங்க, சவாலே சமாளி, வாழ்க்கை என்பது போராட்டமே. கஷ்டமா இருக்கா, அதான் சொல்லி வச்சாங்க, வாழ்க்கை என்பது போராட்ட களம், அது ஒரு யுத்த களம், நீ நினைக்கிற மாதிரி இல்லைன்னாங்க. காரணம் தான், இப்படின்னா வந்துருவான், அப்படின்னா இவர் இருப்பாரு. அதனால இதுக்கு ஆன்சர் பண்ணி தான் முடிச்சேன் நான். நாம சரி இருந்தாலும் பிரச்சனை வரும், சரியில்லாட்டாலும் பிரச்சனை வரும். ஏன் அப்படின்னா அதுக்கு ஆன்சர் தான், நாம சரியா இருக்கிறது தேவனுக்கு சரி, பட் பிசாசு சரியில்லை. நாம சரியில்லாம இருக்கிறது பிசாசுக்கு சரி, பட் தேவனுக்கு சரியில்லை. அதனால பிரச்சனை வரத்தான் செய்யும். ஆனா என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, நாம சரியா இருந்து பிசாசுக்கு சரியில்லாதனால பிரச்சனை வந்துச்சுன்னா தேவன் நம் ஆதரவா இருக்கிறார், அந்த ஒரு நம்பிக்கையில தைரியமா இருக்கு. தேவன் ஆதரவா இருக்கிறார், தேவன் நம் பட்சத்துல இருக்கிறார், வந்துருவாரு. நாம சரியில்லாம இருந்து பிசாசுக்கு சரியா இருந்து நமக்கு பிரச்சனை வருது அப்படின்னா தேவன் ஆதரவா இல்ல, பிசாசு நமக்கு ஆதரவா இருக்கிறான். இவன் மனம் வருந்தி முருகும் பட்சத்தில் தேவன் அவனுக்கு மனம் இறங்குவார். சரி, இதான் தீர்வு. இப்படித்தான் ஹோல் பைபிள் உள்ள போயிருக்கு. இது தவிர்த்து பிரச்சனை வர்றதுக்கு இன்னும் 2-3 காரணம் இருக்கு, பட் இது மேஜரா நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் வருதுன்னா சின்ன ஹிண்ட் வரத்தான் செய்யும். அதனால பிரச்சனை இல்லாத வாழ்வை தேடாதிருப்போமாக. தண்ணி இல்லாத சமுத்திரம் இல்லை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை இல்லை. சமுத்திரம்னா தண்ணி இருக்கணும், வாழ்க்கைனா பிரச்சனை இருக்கணும். ஆமைன்னா பிரச்சனையை கண்டு போகக்கூடாது.
அதான் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார்? அப்படி சொல்லி முடிக்கிறார். ஆமென்.